சொன்ன அந்த ஒற்றை பதில் அதன் பிறகான அரசியலை கூர்ந்து கவனித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். இங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கங்கள் யார் எப்படி இருக்கணும், எங்கே இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணுன்றதை முடிவு செய்து வைத்து, குறிப்பாக தேவேந்திரர் சமூகத்தை நீங்கள் இந்த இடத்தில் தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணுன்றதை ஏற்கனவே முடிவு செய்ய வைத்து ஒரு தாழ்வு மனப்பான்மை தொடர்ந்து நம்ம மீது திட்டமிட்டு திணித்து நம்மால் எதுவும் செய்ய முடியாது, நம்மால் அதிகார அரசியலை செய்ய முடியாது, நம்மால் பொருளாதாரத்தில் வளர முடியாது என்று நம்மை நாமே நம்ப வைத்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஆண்டுகளாக நம் உளவியல் ரீதியாக ஒடுக்கிய அந்த பல்லேசல் காலகட்டம் தொடங்கி இன்றைய நவீன திராவிட அரசியல் காலகட்டம் வரை நம்மை ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள் தள்ளி தீவிர ஒரு பரப்புரை செய்ததன் மூலம், அதாவது நீ நோயாளின்னு திருப்பி சொன்னால் எப்படி நமக்கே ஒரு வேளை நோய் தான் வந்துருச்சோன்னு நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி திட்டமிட்டு இங்கே செய்த அந்த திராவிட கருத்தியல் சூழ்ச்சிகளை, தலித் கருத்தியல் சூழ்ச்சிகளை தகர்த்தெறியும் விதமாக ஐயா அவர்கள் சொன்ன அந்த ஒரு பேட்டிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும், இங்கே சமூக நீதி பேசுகிற அரசியல் கட்சியாக இருக்கட்டும், சமூக நீதி பேசாத எந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும், அனைத்தும் ஒரு கிட்டத்தட்ட மருத்துவர் ஐயாவை டார்கெட் பண்ணி, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தொலைக்காட்சி, இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசு எந்திரமே மருத்துவர் ஐயாவை தொடர்ந்து தீவிரமாக ஒரு எதிர்நிலை விமர்சனமாகவும் எதிர்நிலை தாக்குதலாகவும் அவர் செய்ததற்கான காரணம் என்னன்னா